ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக வைக்கக்கூடிய ஒரு தக்காளி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஃபேவரட்டுமே தக்காளி சாம்பாராக தான் இருக்கும். அது தக்காளி குருமா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருங்க. இது வந்து ஒரு பட்டை சோம்பு, அந்த பட்டை இலை இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதுமே நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை உரிச்சிட்டு அது கூட 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இது பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கும், இப்போ ஒரு 4-5 பேர் இருக்கோம் அப்படின்னா இந்த தக்காளி சாம்பார் நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வேறு எந்த சட்னி வச்சாலும் அந்தளவுக்கு ஊற்றி சாப்பிட முடியாது. நான் ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கட்டும். அப்படியே மூடி வச்சுருங்க. அது நல்லா கொலையாக வெந்து வந்துடும். வதக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசம் சூப்பராக வரும். அந்த பட்டை சோம்பெலாம் போட்டிருக்குறோம்ல, அதோட வாசம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பேச்சுலராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். இது காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் கறி மசாலாவும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். குழம்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன். தேங்காய் ரொம்ப போட வேணாம், ஒரு 1/4 மூடி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதுவே ஒரு மிதமான சூட்டில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. குழம்பு தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அரை பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயத்தோட கலர் மாறினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சி ஊற்றுறது பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும். தாராளமாக தண்ணி விட்டு நீங்கள் கலக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் இருக்கிறதெல்லாம் கழுவி ஊற்றிக்கலாம். நான் தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன், நிறையாவே தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் என்ன தான் ஒரு சொம்பளவு தண்ணி விட்டு கலக்குனாலும் குழம்பு தண்ணி விடாது, நல்லா கெட்டியாக தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த நல்லா கொதிக்கும்போது ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சிம்பிளான தக்காளி சாம்பார் ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி நவதானிய தோசை சுட்டிருக்கேன். அதுக்கு தான் இதை வச்சு சாப்பிட போகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.